முடியக்கூடிய தருவாயிலே இருக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நிசா ஒவ்வொருவருமே அதனுடைய அர்த்தங்களை அறிந்து உணருவது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாகும். ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால், பொதுவாக மனிதர்கள் கடமைகள், இரண்டு வகையான கடமைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று அடியார்கள் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, இன்னொன்று அடியார்கள் அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை. இந்த ரெண்டு விஷயங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெருந்தன்மையாக நடக்கிறான் என்றால், தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே குறைபாடுகளை செய்துவிட்டால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் ஒரு அடியான், ஒரு மனிதன் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய உரிமைகளிலே குறைபாடுகளை ஏற்படுத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குறைபாடு செய்யப்பட்ட மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. உதாரணமாக, ஒரு அடியான் இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனை நிறைவேற்றாதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அந்த மனிதர் வேண்டுமென்று அந்த கடனை ஏமாற்றி இருந்தால் நாளை மறுமையிலே அதற்குரிய பகரத்தை செலுத்தியாக வேண்டும். அருமையானவர்களே, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். இது மாதிரியான உறவுகள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சூரத்துன் நிசாவிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு தந்திருக்கின்றான். ஆரம்பமாக மனித இனத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வசனமே, சூரத்துன் நிசாவினுடைய முதல் வசனமே என்னவென்று சொன்னால், மனிதர்களே, நீங்கள் யாரும் அந்நியர்கள் அல்ல, உங்களிலே ஒவ்வொருவரும் ஒன்றரை கலந்த ஒரு உறவுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை அருமையான ஒரு வார்த்தையின் மூலமாக சொல்லுகிற போது அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய இரட்சகனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அந்த இரட்சகன் யார் தெரியுமா? அல்லதி, அந்த அல்லாஹ் தான். ஹலகக்கும், உங்களை படைத்தான். எதிலிருந்து படைத்தான்? மின் நஃப்ஸின் வாஹிதத்தின், ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான், ஒரே ஒரு உயிரிலிருந்து படைத்தான். ஆதம் என்ற ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் படைத்தான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த வழித்தோன்றல் எப்படி உருவானது? ஆதமிலிருந்து உடனே உருவாகிவிடவில்லை. அந்த ஆதமிலிருந்து அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைத்தான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிசாஆ, அந்த இரண்டு பேரின் மூலமாக, அந்த ஜோடிகளின் மூலமாக, ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு ஜோடிகளின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தான்? அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் இந்த உலகத்திலே உற்பத்தி செய்தான், பரவ செய்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இங்கே வாழக்கூடிய மனிதன் ஏதோ மேற்கு பகுதியில எங்கோ ஒரு மூலையிலே வாழுகிறான், இன்னொரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவனுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக சொல்லக்கூடாது, நினைக்க கூடாது. மாறாக ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது. காரணம், அவனும் ஆதவுடைய மகன், நாமும் ஆதவுடைய மக்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரே தாயின் பிள்ளைகள், ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்ற அடிப்படை ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா அற்புதமான முறையிலே இந்த சூரத்துன் நிசாவினுடைய ஆரம்ப வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிற போது, வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிசாஅ வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி தஸாஅலூன பிஹி, அந்த அல்லாஹ்விடத்திலே தான் நீங்கள் உதவி தேடுகிறீர்கள். வல்லர்ஹாம், இன்னும் இனபந்துக்கள், இரத்த பந்த உறவுகளையும் உறவுகள் விஷயத்தையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். இரத்த பந்த உறவினர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறான். தொழுகாத நிலையிலே, ஹராமான விஷயத்தை செய்கிற விஷயத்துல, தொழுகாம இருக்கிற விஷயத்துல, மற்ற கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கின்ற விஷயத்தில், அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்கின்ற விஷயத்தில், இதிலெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லவில்லை. மாறாக உறவுகளை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். உறவுகள் விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், எல்லாத்திலையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உறவுகள் விஷயத்திலும், இனபந்துக்கள் விஷயத்திலும், இரத்த பந்த உறவினர்கள் விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஏன் இதை சூரத்து நிசாவில் சொல்லணும்? நிசா என்று சொன்னால் பெண் என்ற அர்த்தம், பெண்கள் என்ற அர்த்தம். நிசா என்றால் பெண். கண்ணியமானவர்களே, பெண் என்று ஒரு அத்தியாயம். ஆனா இந்த சமுதாயத்தை பார்த்துதான்
ஒரு சமுதாயம் சொல்லுகிறது, பெண்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்கள் இவர்கள், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள். அவங்களுக்கெல்லாம் சூரத்து நிசாவை மொழிபெயர்ப்பு பண்ணி காப்பியா கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும். சூரத்து நிசாவில் முழுக்க முழுக்க பெண்களுடைய உரிமைகள், இஸ்லாம் தனிப்பட்ட முறையிலே பெண்களுக்கு என்ன உரிமைகளை தந்திருக்கிறது என்பதை அற்புதமாக பேசுகிறது. அதிலே சுருக்கமாக சொல்ல போனால், எந்த ஒரு காலகட்டத்திலே பெண்களை தன்னுடைய அடிமை பொருளாக, போக பொருளாக என்ன வேண்டுமானாலும் அவர்களை செய்யலாம், கேட்க நாதி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த சமுதாயத்திலே அவர்கள் ஒரு சல்லி பைசா கூட அவர்களுக்கு பாக பிரிவினை என்று கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்த சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா பாக பிரிவினையை அவர்களுக்கும் கொடுத்தாக வேண்டும் என்று பேசிய வசனம் சூரத்து நிசாவிலே தான் இருக்கிறது. அவர்களுக்கும் பாக பிரிவினை கொடுத்தாக வேண்டும், பங்கு கொடுத்தாக வேண்டும். அன்றைய அரபுகளுக்கு மத்தியில் இந்த வசனத்தை ஓதியவுடன் ஆச்சரியப்பட்டார்கள். பெண்களுக்கு பாக பிரிவினையா? எப்படி முடியும்? அவர்கள் நம்மை அண்டி வாழக்கூடியவர்கள் தானே, அவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? இப்படித்தான் நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு புதிதாக சட்டங்களை உருவாக்கி கொண்டு இஸ்லாத்திலே இப்படிப்பட்ட உரிமைகளே கிடையாது என்பதை போல பேசுகிறார்கள். அப்படி அல்ல, இஸ்லாம் தான் உண்மையான உரிமையை தரக்கூடியது. இன்னும் சொல்ல போனால், ஆண் என்ற ஒரு அத்தியாயம் குர்ஆனிலே இல்லை, பெண் என்ற ஒரு அத்தியாயம் குர்ஆனில் இருக்கிறது. அந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய பெண் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் பார்ப்போமேயானால் உறவுகள் சம்பந்தமான பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அனாதைகளை ஆதரிப்பது, பலதார திருமணம் செய்வது, அதே போல பெண்களை திருமணம் செய்கிற போது மகரை கொடுப்பது, அனாதைகளுடைய பொருளை வைத்து நாம் அவர்களை பராமரிக்கிற போது அவர்களுடைய பொருளை எப்படி பராமரிப்பது, அனாதைகளுடைய பொருள்களை அநியாயமாக சாப்பிடக்கூடாது, பாக பிரிவினை விஷயத்தில் பெண்களுக்கும் உரிமையை கொடுத்து ஆக வேண்டும். இது மாதிரியான பல விஷயங்கள். எந்தெந்த பெண்களை திருமணம் முடிக்கலாம், யார் யார் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறார்கள், இது மாதிரியான விஷயங்கள். ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்வதற்குரிய ஒரு ஆற்றலுக்குரியவர்கள், அவர்கள் தான் உண்மையான கடமைக்குரியவர்கள். பெண்கள் ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்தாக வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் இந்த வசனம் அந்த அத்தியாயத்திலே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, மையஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்திலே சொல்லுகிற போது, ஒருவர் இன்னொருக்கு ஷஃபாஅத் செய்வதன் மூலமாக, பரிந்து பேசுவதன் மூலமாக, நல்ல விஷயத்திலே பரிந்து பேசுவதன் மூலமாக செய்யப்பட்ட காரியத்தினுடைய முழு பங்கும் முழு நன்மையும் இவர்களுக்கும் கிடைக்கும். ஒருத்தருக்கு தர்மம் செய்யறதுக்காக வேண்டி சொல்றோம், அவர் 1000 வெள்ளி என்ன செய்யறாரு, ஒரு ஏழைக்கு கொடுக்கிறாரு. சொன்னவர் ஒரு காசு கூட கொடுக்கல, பஸ் டிக்கெட் கூட எடுக்கல. யாருக்காக வேண்டி ரெக்கமெண்டேஷன் பண்ண போறோமோ, பரிந்து பேச போறோமோ, அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போறாரு, டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போறாரு. போய் சொல்றோம், ஏதோ நம்ம மேல வச்சிருந்த ஒரு அன்பின் காரணத்தினால், அபிமானத்தின் காரணத்தினால் 1000 வெள்ளியை தூக்கி அந்த ஏழைக்கு கொடுத்துறாருன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நன்மையை தூண்டிய இந்த மனிதருக்கு 1000 வெள்ளி நன்மை கொடுத்த நன்மையை அப்படியே அல்லாஹ் கொடுக்கிறான். நம்மளுக்கு ஒரு பயம், ஆஹா 1000 வெள்ளி நம்ம கொடுத்தோம், 500 வெள்ளியினுடைய நன்மை இவருக்கு கிடைச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருமுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கொடுத்த மனிதனுடைய நன்மையில் எந்த குறையும் ஏற்படாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் சொன்னா, சூரத்து நிசாவில் இப்படிப்பட்ட உறவு சம்பந்தமான பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இன்னும் சொல்ல போனால், அந்த உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய சலாமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சலாம் சொல்லுங்கள், வைதா ஹுய்யிதும் பிதஹியத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லப்பட்டால் அதையே திருப்பி சொல்லுங்கள், அல்லது அதை விட அதிகமாக சொல்லுங்கள், குறைவா சொல்லாதீங்க. யாராவது நம்மளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படி சொல்லக்கூடாது. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லணும், அல்லது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்வாது சொல்லணும். ஒருவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே திருப்பி சொல்ல வேண்டும், அதே நன்மை. ஆனால் அதை விட அதிகமாக சொல்லணும், அத குறைச்சு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான், வைதா ஹுய்யிதும் பிதஹியத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. அல்லாஹ் தஆலா முதல்ல சாய்ஸ், 2 சாய்ஸ்ல வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? மிக அழகானதை சொல்லுங்க. முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றுதான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அபாரமான ஆர்வம் உள்ளவன். அதனால்தான் நீங்க அதிகத்தை தேர்ந்தெடுங்கள் என்பதாக முதல் விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு உறவு சம்பந்தப்பட்ட உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். எனவே இரத்த பந்த உறவுகளை நாம் பேணுவது இது எவ்வளவு முக்கியமானது.
நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, ஷபே பராத் வந்துட்டா 3 யாசின் எல்லாரும் ஓதுறோம். காரணம் என்னமா, பெரிய கூட்டம் வந்துருது. காரணம் என்னன்னு சொன்னா, 3 விதமான நியமத்துக்காக வேண்டி 3 யாசின் ஓதி துவா செய்யறோம். அதுக்காக வேண்டி பெரிய கூட்டம் தேவைதான். ஆசைப்படக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல, ஆசைப்படலாம். என்ன, நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான வாழ்க்கை, செழிப்பான ஒரு செல்வம், இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தர்றாங்க. ஜம்ஸம் தண்ணி குடிக்கும் போது துஆ செய்யுங்க. எப்படி துஆ செய்யணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள கல்வியை எனக்கு தருவாயாக. வ ரிஸ்கன் வாசிஆ, விசாலமான செல்வத்தை தருவாயாக. வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா, எல்லா நோய்களிலிருந்தும் நிவாரணத்தை தருவாயாக. அப்ப நல்ல சுகமா வாழணும், நல்ல வளமா வாழணும். நபியே நமக்கு பரிந்து சொல்றாங்க, இப்படி வாழ்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. இன்னும் சொல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது இன்னொரு தடவை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம், நீட்டுவதற்கு விரும்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் யக்கீனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய செல்வங்களிலே மிக சிறந்த செல்வம் ஆஃபியத். ஆஃபியா, நல்ல சுகம். அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஈமானை கேட்கிறோம். இதுதான் தேவைகள்ல மிக சிறந்த தேவை, மிக முக்கியமான தேவை. நிரந்தர உலகத்தில் வெற்றியை தரக்கூடிய தேவை. வேற எதுவுமே நமக்கு வெற்றியை தராது. நேர்வழி என்று சொல்லப்படக்கூடிய ஈமான் தான் நாளை நிரந்தர உலகத்திலே நமக்கு வெற்றியை தரக்கூடியது. இதுதான் மிக 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 முக்கியமான தேவை. இந்த தேவைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய தேவைகளிலே மிக உன்னதமான தேவை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹுல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ நல்ல ஆரோக்கியமா வாழணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, எதற்காக இதை கொண்டு வரேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல சுகமாக வாழ வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? நபி கேட்கிறார். உங்களுக்கு யாருக்காவது நிறைந்த செல்வத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்ற விருப்பம் உங்களிலே யாருக்காவது இருக்கிறதா? ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன் சொந்தத்தை இணைந்து வாழட்டும், தன் சொந்தத்தை இணைந்து வாழட்டும். ஆனா இன்னைக்கு நம்ம நினைப்பு என்ன தெரியுமா? சொந்தக்காரங்களை எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தா காசு காலியாகிட்டே இருக்கும், அதனால கட் பண்ணி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்மளை பார்த்துட்டு போயிடும். அதாவது சுயநலம், செல்ஃபிஷ், சுயநலம். இது இன்றைக்கு மனிதர்களிடத்திலே ஊடுருவி விட்டது, பரவலாகி விட்டது. அதனால் நம்முடைய செல்வங்களில் பரக்கத்தில்லை, நம்முடைய செல்வங்களில் பரக்கத்தில்லை, ஆயுளிலே பரக்கத்தில்லை. ஆயுள் இருக்கிறது, அதை கொண்டு அனுபவிக்க முடியவில்லை. எத்தனை பேருக்கு அனுபவிக்க முடியுது? 60 வயசு, 70 வயசு, 80 வயசு வாழ்றோம். ஆனா எத்தனை வருஷம் நிம்மதியா வாழ்றோம்? எத்தனை வருடம் மருத்துவமனைக்கு போகாம வாழ்றோம்? கண்ணியமானவர்களே, இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். உங்களிலே யாருக்காவது நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உடையவர்களாக வாழ்வதற்கு ஆசையா? சொந்தங்களை இணைந்து வாழுங்கள். அது மட்டுமல்ல, சொந்தங்களை இணைந்து வாழ்வதை நபி அவர்கள் ஈமானோடு இணைத்து பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ தன் விருந்தாளியை உபசரிக்கட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுஹ்சின் ஜாரஹு, எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன் பக்கத்து வீட்டாருக்கு நல்லுபகாரம் செய்யட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹு, எவர் தன் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய இரத்த பந்த உறவினர்களை சேர்ந்து வாழட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். இது எல்லாமே நமக்கு தேவையான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு பயணமான அந்த ஹிஜ்ரத் பயணம் ஒரு அற்புதமான பயணம். உலகத்திலே ஒரு உன்னதமான வரலாற்றினுடைய திருப்பத்தை உண்டாக்கிய பயணம். மதீனா நகரத்திலே அந்த நுழைந்த அந்த பயணம் யஸ்ரிப் என்ற காலமான பூர்வீகமான பெயரையே மாற்றி அல் மதீனத்துல் முனவ்வரா, ஒளிபொருந்திய நகரம் என்ற ஒரு அற்புத பெயரை அந்த மதீனாவுக்கு உருவாக்கிய ஒரு பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் வரிசையாக நின்று தால அல் பத்ரு என்று வைத்து படித்து அவர்களை தஃப் அடித்து வரவேற்ற ஒரு பயணம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த பயணத்துக்கு பிறகுதான் நேற்றைய தினம் சொன்னதை போல அதாவது மக்காவிற்கு உள்ளே மட்டும் இருந்து கொண்டிருந்த மார்க்கம் உலகளாவிய மார்க்கமாக மாறியது மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்ததற்கு பிறகுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே பிரவேசித்த அந்த சூழ்நிலை சாதாரண ஒரு நிலை அல்ல. அவர்களை யார் உண்மையான தூதரா, இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய முகம் எப்படி இருக்கிறது, இவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் வேதம் படித்தவர்கள் கண்காணிக்கக்கூடிய அந்த காலகட்டம், அந்த சூழ்நிலை. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரை இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஆனால் மதீனா நகரத்திலே ஒரு நபி, கடைசி நபி வருவார்கள் என்ற எண்ணத்திலே குடிபெயர்ந்து மதீனாவிலே குடியேறினார்களே, அந்த யூத கிறிஸ்துவர்களினுடைய கூட்டத்திலே இவர்களும் ஒருவராக குடிபெயர்ந்தவர்கள். காரணம், அந்த நகருக்கு ஒரு கடைசி தூதர் வந்தால் நாமும் அவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே வேதம் சொல்லுகிறது. அதனால் அவர்கள் அங்கே வந்து குடியேறினார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், கடைசி தூதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஹம்மத் அந்த நகரத்துக்கு வருகிறார் என்று சொன்னவுடன் கூட்டத்தோடு கூட்டமாக அதுவரை ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அங்கே இல்லை. மனிதரை பார்ப்போம், அவரை டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு பின்னால ஈமானை ஏற்றுக்கலாம். வந்து பார்க்கிறாங்க, பார்த்த அடுத்த கணம் சொல்லுகிறார்கள், அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒளி பொருந்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்த அடுத்த கணம் நினைத்தேன், இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல, இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல. இந்த முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒளி அவருடைய முகத்திலே தெரிகிறது. நிச்சயமாக இது உண்மையாளருடைய முகம்தான். இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க? சரி, மதீனா நகரத்தினுடைய பிரவேசம் ஒரு முக்கியமான பிரவேசம். இதிலே முதலாக அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன என்று கவனிப்போம் என்பதாக கொஞ்சம் நெருங்கி வந்து நபி அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கவனிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை உலகளாவிய மார்க்கமாக மாற்றக்கூடிய அந்த தருணத்திலே முதல் கட்ட பயணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து பேசுகிறார்கள். முதல் பேச்சு, மதீனாவிலே நுழைந்தவுடன் முதலாக பேசக்கூடிய பேச்சு, அது என்ன பேச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள், வஅத்இமுத் தஆம், உணவு தேவைப்படக்கூடியவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள், வஸிலுல் அர்ஹாம், இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், வஸல்லு பில்லைல், இரவு நேரத்திலே எழுந்து நின்று வணங்குங்கள், வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் நீங்கள் இரவு நேரத்தில் எழுந்து நின்று அல்லாஹ்வை வணங்குங்கள். இந்த நான்கையும் நீங்கள் செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், எந்த விதமான கவலையும் இல்லாமல் சொர்க்கத்திலே நீங்கள் நுழையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்று மதீனாவிலே சொன்ன அந்த வார்த்தை தான் நமக்கும். அன்றைக்கு மதீனாவிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து மட்டும் சொல்லவில்லை அந்த வார்த்தையை, நமக்கெல்லாம் சேர்த்து சொன்ன வார்த்தை. அஃஷுஸ் ஸலாம், உங்களுக்குள் சலாமை பரப்புங்கள், வஅத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், வஸிலுல் அர்ஹாம், இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் எழுந்து அல்லாஹ்வை வணங்குங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நாளை மறுமையிலே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹ்வின் கவலை இல்லாமல் சொர்க்கத்திலே நீங்கள் நுழையலாம். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய 4 போதனைகள்ல 3 போதனையை கவனிங்க. 3 போதனைகள் அடியார்கள் சம்பந்தப்பட்ட போதனை. சலாம் யாருக்கு சொல்லுவோம்? அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவோம் சலாமு, அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுக்கு சொல்லுவோமா, மலக்குமாருக்கு சொல்லுவோமா? இல்ல, நம்ம தான் சொல்லிக்கிறது. ஆனா அதுக்கு வெக்கப்படுறோம். இன்னைக்கு சலாம் சொல்றதுக்கே வெக்கப்படுறோம். சில நேரங்கள்ல கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லாட்டியால் சில பேர் ரோட கிராஸ் பண்ணி போறாங்க. காரணம் என்ன சொன்னா, நேரா வர்றது, அவருக்கு சலாம் சொன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, சலாம் சொன்னா ஏதாவது கேட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல என்ன செஞ்சிடறாங்க, ரோட கிராஸ் பண்ண தேவையே இல்லை, ஆனா கிராஸ் பண்ணி போறாரு. காரணம் என்ன? சலாம் சொல்றதுக்கு வெட்கம். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சலாமை பத்தி சொல்ற நேரத்தில் இதை சொல்லணும். சலாம் எவ்வளவு முக்கியமானது என்றால், சொர்க்கத்திலே ஒருவருக்கொருவர் அளவலாவிக் கொள்ளக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடியது சலாம் தான்.
இல்லா கீலன் சலாமன் சலாமா. சூரத்துல் வாக்கியா ஓதி பாருங்க. சொர்க்கத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அதுல என்ன, அடியார்கள் சொர்க்கத்துல நுழைஞ்சவங்க எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பார்த்தால் சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்றான் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள்ள நம்ம எல்லாம் வரவேற்கும் போது என்ன சொல்லுவான் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அடியார்களே. அல்லாஹ் சலாம் சொல்லுவான். மலக்குமார்கள் நம்மை சலாம் சொல்லி வரவேற்பார்கள். நீங்கள் சலாமத்தான முறையிலே சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று சொல்லி நமக்கு வாழ்த்து சொல்லி சலாம் சொல்லி நம்மை வரவேற்பார்கள். மலக்குமார்கள் சலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சலாம் சொல்லுகிறான். நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகள் சலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே சலாம் சொல்வதற்கு வெட்கப்பட்டால் அந்த சலாமுக்குரிய பாக்கியம் இல்லாம போயிடும். அல்லாஹ் காப்பாற்று. கண்ணியமானவர்களே, அப்போ உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது இந்த 4 கடமைகளிலே 4 முக்கியமான போதனைகளிலே நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு போதனை, சொந்தங்களை இணைந்து வாழ வேண்டும். இந்த ரமலான் மாசம் இந்த சொந்தங்களை இணைந்து வாழ்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. எப்பேற்பட்ட மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? சொந்தங்களுக்கு சலாம் சொல்லி, இது ரமலான் மாசம், பரக்கத்தான மாசம், நம்ம ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட மனம் பொறுத்துக்கிறோம், வாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லி சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்த பெண்களை எல்லாம், அதாவது பெண் பிள்ளையா இருக்கட்டும், அந்த பெண் குழந்தைகள் எல்லாருடைய நிலைமையும் பாருங்க, எல்லாரையும் சொந்தத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இரத்த பந்தம் என்பது பிரிந்து போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த பந்த உறவினர்களுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்திலே இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து நிசாவினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? நீங்கள் உறவுகளினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஏன் சூரத்து நிசாவினுடைய வசனத்திலே முதல் வசனமாக அல்லாஹ் இதை சொல்ல வேண்டும் தெரியுமா? காரணம் என்னவென்றால், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று நாம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம். அதே போலதான் உறவுகள் இணைவதும் பிரிவதும் பெண்களை கொண்டுதான் அதிகமாக நடக்கும். இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? சொன்னா யாரும் கோச்சிக்கிற கூடாது. என்னங்க பெண்களை மட்டமா பேசுறீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. பெண்கள் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு மார்க்கத்துல. பெண்களை கொண்டுதான் உறவுகள் பிணைக்கப்படுகின்றன, பெண்களை கொண்டுதான் உறவுகள் பிரிக்கப்படுகின்றன. எனவே தீர்மானிப்பது என்பது பெண்களை கொண்டுதான், உறவுகளை தீர்மானிப்பது என்பது பெண்களின் மூலமாகத்தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுணுக்கத்தை தெரிஞ்ச மகா ஞானி என்ற ஒரே காரணத்தினால்தான் திருமணத்தினுடைய குத்துபாவுல நபி அவர்கள் எதை ஓதுனாங்க? இதைதான் ஓதுனாங்க. எப்பா மணமகன் ஆகிறனி, உனக்காக கல்யாண குத்துபா நான் ஓதுறேன். நான் சொல்லக்கூடிய முதல் உபதேசம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பயந்துக்க. உறவுகளை சேர்ந்து வாழ்ற விஷயத்திலே நீ அல்லாஹ்வை பயந்துக்க. காரணம், வரக்கூடிய பெண் மனைவி இன்னொரு உறவு உன்னோடு சேர்கிற போது எந்த நிலையும் வரலாம். அப்ப தாயை பிரியக்கூடிய சூழ்நிலை வரலாம், தகப்பனை இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம், உறவுகளை துண்டிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனா அல்லாஹ்வை பயந்துக்க இந்த விஷயத்துல. கண்ணியமானவர்களே, மனிதன் ஒரு ஆண் திருமணம் முடிக்கிற போது நம்ம நினைக்கிறோம் குடும்ப தலைவராக ஆகிறார். இங்க சிங்கப்பூர்ல படிப்பாங்க, குடும்ப தலைவராக ஆகக்கூடிய நீங்கள் இன்று முதல் உங்களுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் நீங்கள் சிறந்த உணவுகளை கொடுக்க வேண்டும், இந்த உபதேசம். அதே சமயத்துல பெற்றோர்களையும் அதாவது அவர்களையும் சமாதானப்படுத்தி போறதுங்கிறது இருக்குதே, ஒரு ஆண்மகனை பொறுத்தவரை ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய ஒரு சவால் தான். கண்ணியமானவர்களே, மனித இனத்தினுடைய ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 மக்கள், ஹாபில் காபில். 2 பேரும் எதன் மூலமாக பிரிந்தார்கள்? எதன் மூலமாக ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தார்? ஒரு பெண்ணுக்காக. ஒரு பெண்ணை மையமாக கொண்டுதான் ஹாபில் என்பவரை காபில் என்பவர் கொலை செய்தார். உலகத்திலே இதுவரை எத்தனை கோடிக்கணக்கான கொலைகள் நடக்கிறதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தனை கொலையினுடைய குற்றங்களும் அந்த காபிலை சார்ந்து கொண்டே இருக்கும். காரணம், எல்லா கொலைகளுக்கும் முன்னோடியாக அவர்தான் முதல் கொலையை செய்தார். எனவே அந்த குற்றங்கள் அனைத்தும் அவருக்கும் ஒரு பங்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ முதல் கொலை, முதல் உறவு பிரிவு என்பது யாரின் மூலமாக ஏற்பட்டது? யாரின் காரணத்தினால் ஏற்பட்டது? ஒரு பெண்ணின் காரணத்தினால் தான். ஆனால் அந்த உறவு முறிவுக்கு அந்த பெண் காரணம் அல்ல, பெண்ணை மையமாக கொண்டு இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட பிரிவு. கண்ணியமானவர்களே, எனவே உறவினர்களை இணைந்து வாழ்வது என்பது மிக முக்கியமான விஷயம். அதை அல்லாஹ் தஆலா முதல் வசனத்திலே பேசுகிறான், சூரத்து நிசாவினுடைய முதல் வசனத்திலே. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதனை செய்த போது அதை கேட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட மக்கள் பல சித்திரவதைக்கு உள்ளாகி அபிசீனியாவுக்கு பயணமாகி அவர்கள் அங்கே செல்கிறார்கள். நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லிம்களை எல்லாம் அழைக்கிறார்.
அழைத்து உங்களுடைய நபி திருத்தூதர் என்று சொல்லுகிறீர்களே, அவர் கொண்டு வந்த போதனை என்ன சொல்லுங்கள் என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் எழுந்து நின்று பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏறக்குறைய 17-18 வயசு தான், வாலிபராக இருக்கிறார். அவர்கள் எழுந்து பேசிய பேச்சு என்ன தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் என்று எங்களுடைய நபி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள், இனபந்துக்களை சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னார்கள், இன்னும் செத்த பிராணிகளை சாப்பிடாதீர்கள் என்று சொன்னார்கள், ஹலாலாக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிடுங்கள், விபச்சாரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், கொலை செய்யாதீர்கள், பெண்களை ஆதரியுங்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனையிலே சில வட்டுருக்கமான சில சுருக்கமான போதனைகளை சொல்லுகிற போது அதுல முக்கியமான ஒரு இடத்தை சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுடைய நபி சொன்ன போதனைகளில் சொந்த பந்தங்களை இணைந்து வாழுங்கள் என்றும் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி இறக்கப்பட்ட அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் போர்த்துங்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்லி, தன்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையாருடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டி உள்ளே வந்து படுத்த நிலைமையிலே, எனக்கு என்னமோ ஆகிவிட்டது, என்ன ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, என்னை போத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால பிணாத்துகிற போது, அந்த மாதிரி புலம்புகிற போது, அன்னை ஹதீஜா அம்மையார் மனைவி என்ற அடிப்படையிலே சொர்க்கத்தின் மங்கையாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் நபி அவர்களுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அவருடைய தலையை தடவி கொடுத்து சொன்னாங்க, என்னுடைய அருமை கணவரே, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுகிறீர்கள், சொந்த பந்தங்களை இணைந்து வாழுகிறீர்கள். என்ன சொன்னாங்க? நபி ஆகலை இன்னும், அப்பதான் நபி பட்டம் முதல் முறையாக வஹி அறிவிக்கப்படுகிறது. அப்போ அந்த முந்தைய வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் சொந்த பந்தங்களை இணைந்து வாழுகிறீர்கள், ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், ஏழை எளியவர்களுக்காக வேண்டியே உழைக்கிறீர்கள், வறியவர்களுக்கு உதவி உபகாரங்களை செய்கிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முன்னாலேயே கதீஜா அம்மையார் பாடம் படிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, சொந்த பந்தங்களை இணைந்தவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அருமையானவர்களே, அந்த பாடம் நாமும் படிக்க வேண்டும். நபி அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு இதை விஷயத்துல சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே சொந்த பந்தங்களை இணைந்து வாழ்வது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், நாளை மறுமையிலே நாம் எழுப்பப்பட்டதற்கு பிறகு அரிசிக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரஹம் என்று சொல்லப்படக்கூடிய உறவு அல்லாஹ்வினுடைய முந்தானையை பிடித்து இழுத்துக்கொண்டு அவனிடத்திலே வாதிடுமாம். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், யா அல்லாஹ், நான் உன்னிலே ஒரு பகுதியா இல்லையா? ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய உன்னுடைய பெயரில் ஒரு பகுதி தானே நான்? ரஹ்மானை பிரிச்சு பாருங்க, ரா ஹா மீம், அதுக்கப்புறம் தான் அலிஃப் நூன் வருது. ரஹ்மான் என்ற உன்னுடைய புனிதமான பேர்ல ஒரு பகுதி தானே நான்? ரஹம் என்றால் இரத்த பந்தம். நான் என்னை யார் சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீ சேர வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்னை யார் பிரிந்து வாழ்ந்தார்களோ, உலகத்திலே துண்டித்தார்களோ, அவர்களை நீயும் துண்டித்து விட வேண்டும். அப்படி நீ செய்யவில்லை என்றால் உன்னுடைய பெயரிலிருந்து என்னை நீ எடுத்து விடு என்று அந்த ரஹம் என்ற அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே வாதாடுமா. அல்லாஹ் சொல்லுவானா, நீ என்னிலே ஒரு பகுதி, எனவே யார் உன்னை இணைந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், யார் உன்னை உலகத்திலே பிரிந்து வாழ்ந்தார்களோ அவர்களை நானும் துண்டித்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நம்மளை துண்டிச்சுட்டா நம்ம எங்க போக முடியும்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே உறவை இணைந்து வாழ்வதன் மூலமாக செல்வம் கிடைக்கிறது, நீண்ட ஆயுள் கிடைக்கிறது, ஈமான் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய இணைப்பு கிடைக்கிறது. இவையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உறவுகளை இணைந்து வாழ வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மகத்தான நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.